வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சிம்பிளான வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் சும்மா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே வரமிளகாய் ஒரு 15 எடுத்திருக்கேன். அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் ஒரு 15 எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வரமிளகா, மல்லியெல்லாம் வதக்கின அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு அப்படியே நல்லா தொக்கு மாதிரி வரட்டும். நான் தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் வற்ற விட்டுக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் மிக்சியில் உள்ளதை வலித்து அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே நல்லா அப்படியே பரட்டினாப்பில் வந்துடும். இது நல்லா கொஞ்சம் வற்றட்டும். இப்போ சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அமர்த்திடலாம். உப்பு பத்தலைன்னா நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்களா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.